அப்ப தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் அவன் ஏற்கனவே பிறந்துட்டான், அவன் வந்து ஒரு மடத்துல இருந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அவன் மனிதர்களோடய தொடர்புல இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸ்ல புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மண்டபத்துக்குள்ள அவன் இருக்கான், அதாவது ஒரு மடத்துக்குள்ள அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தீவுல மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப மடத்துக்குள்ள மனிதர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல இருந்து நாம எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, தஜ்ஜால் இந்த உலகத்தை ஆள்றதுக்காக இறைவனால படைக்கப்பட்டவன், அதை நோக்கிதான் அவன் வரணும். அப்ப தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களை அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆளுமைகளாக அவன் உருவாக்கியே தீரணும். காரணம் என்ன அப்படின்னா, அப்பொழுதுதான் இந்த உலகத்தை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. அப்ப அவர்களை வைத்து இந்த உலகத்தை அவன் ஆள முடியும். இதுதான் அவனுடைய திட்டம். அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த தீவுல இருக்கக்கூடிய மக்களை பெரிய அளவில் தயார்படுத்தி ஆளுமைகளாக உருவாக்கி தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு கத்துக் கொடுத்து உலகம் முழுக்க அவன் அனுப்புறான். எல்லா நாடுகளையும் அந்த தீவு மக்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே இருந்த அந்த சட்ட திட்டங்களை அந்த மக்கள் அகற்றி விடுகிறார்கள். அது வரைக்கும் உலக நாடுகள்ல என்ன மாதிரியான சட்டங்கள் இருந்தது அப்படின்னா, நமக்கு தெரியும், அரசர்கள் உலகை ஆண்டார்கள் அப்படின்னு சொன்னாலும், ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு அரசன் ஆண்டான் அப்படின்னு சொன்னாலும், அந்த நாட்டு சட்டங்கள் வந்து மத சட்டங்களாக தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ மத சட்டங்கள் இந்த மக்கள் வந்து அகற்றுகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மத சட்டங்கள் தான் தஜ்ஜாலுடைய ஆட்சி வர்றதுக்கு மிகப்பெரிய தடையாயிருக்கும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மத சட்டங்களை முழுமையாக அவங்க வந்து எடுக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லி அது பிற்போக்கானது, குறிப்பா அது வந்து பெண் அடிமைத்தனம் கொண்ட சட்டங்கள் அப்படிங்கிற பேர்ல இந்த சட்டங்களை பூரா அகற்றிட்டு மன இச்சைப்படி அவங்க சட்டங்களை கொண்டு வர்றாங்க. யாரும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இந்த சட்டங்களை மக்கள் ஏற்க தொடங்குகிறார்கள். சுதந்திரத்தை மக்கள் உணர்கிறார்கள். அதன சுதந்திரத்தை மக்கள் உணர்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப மத சட்டங்கள் வந்து கட்டுப்பாடான சட்டங்கள். ஆனால் இவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள் அப்படிங்கிறது சுதந்திரமான சட்டங்கள். மத சட்டத்துல போதைகளுக்கு அடிமையாக முடியாது. ஆனா இங்க அப்படி இல்லை, நீ ரிலாக்ஸேஷனுக்கு தானே பயன்படுத்திக்கோ. இங்க வந்து விபச்சாரம்ங்கிறது தண்டனைக்குரிய குற்றம், சாதாரண குற்றம் இல்லை, மரண தண்டனைய எல்லா மதத்திலையுமே. ஆனா இங்க அப்படி இல்லை, அது உன்னுடைய தனிப்பட்ட உரிமை. என்ன கற்பழிப்பா செய்யற, நீயும் ஒத்துக்கிற அவளும் ஒத்துக்கிற, அவ்வளவுதானே, அவங்க என்ஜாய். அப்ப இது மாதிரியான விஷயங்கள் மூலியமாக இங்க மக்கள் வழிகெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். இங்க வந்து ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி கட்டுப்பாடான கண்ணியமான ஒரு உடைகளை வந்து உடுத்தணும். ஆனா அங்க அப்படி இல்லை. உன் உடை உன் உடல் உன்னுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மனமாக கூட போவதற்கு அனுமதி உண்டுங்கிற ஒரு சூழல். அப்ப துரதிருஷ்டவசமாக மத சட்டங்களை விடவும் மத சட்டம் அல்லாத இந்த மன இச்சைப்படி வந்த சட்டங்கள் மக்களை கவர்ந்து விட்டது. அப்ப இதன் காரணமா இது எங்க போய் நிக்குது அப்படின்னா, இன்னைக்கு மதங்கள் வெறுமனே சடங்குகளுக்காக பயன்படுது. கிறிஸ்தவர்களுக்கு வந்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா போதும், இந்துக்களுக்கு வந்துட்டு ஒரு பூஜை பண்ணா போதும், முஸ்லிம்களுக்கு தொழுதுட்டா போதும். ஆனால் அவர்களுடைய மத சட்டங்களை பற்றி இன்னைக்கு அவர்களே கவலைப்படக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. இதுதான் அவங்க எதிர்பார்த்தது. கிட்டத்தட்ட ஒரு 300-350 வருஷமா போட்ட ஒரு திட்டம் இன்னைக்கு உச்ச நிலைய அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். மன்னர்கள் அப்படிங்கிற பேர்ல கட்டுப்பாடான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் அந்த ஆட்சியை அவர்கள் தகர்த்தி விட்டு மக்களாட்சி அப்படிங்கிற பேர்ல கொண்டு வந்தாங்க. மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குமோ அதை சொல்லி தாஜா பண்ணி ஓட்டு கேட்ட முடியும். நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த சட்டங்கள், இறை சட்டங்கள் எப்படி இருக்கோ அதை தான் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஓட்டு விழாது. நீங்க ஃப்ரீயா பஸ்ல போகலாம், மாசம் 1000 ரூபாய் கொடுப்போம், இந்தாங்க ஒரு 8000 ரூபாய் கூப்பனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா போட்டு விழுந்துரும். ஆண்களுக்கும் இதே தான். உங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பை நாங்க அதிகப்படுத்தி தர்றோம், உங்களுடைய சம்பளங்களை வந்து அதிகப்படுத்தி தர்றோம் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க இந்த உலக தேவையை பூர்த்தி செஞ்சுட்டா போதும். அப்ப இதை சொல்லி தாஜா பண்ணி அந்த மக்களாட்சியை வந்து கொண்டு வந்துட முடியும். அப்ப கட்டுப்பாடான மன்னராட்சிகள் அகற்றப்பட்டு மக்களாட்சிகள் உருவாக்கப்பட்டு பெரிய அளவில் சட்டதிட்டங்களில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு எந்த அளவுக்கு நிலைமை போயிருக்குங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ஆனா மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் மன்னராட்சி தொடர்ந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அங்கதான் ஒரு மிகப்பெரிய விஷயமே அடங்கியிருக்கு. இந்த தஜ்ஜாலுடைய வருகையில மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக எதிர்ப்பாக யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா முஸ்லிம்கள் இருப்பாங்க. ஏன்னா அவர்களுடைய சட்டங்களை பொறுத்த வரைக்கும் தஜ்ஜாலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக இருந்துகிட்டு இருக்கு. மற்ற மதங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மதங்களும் கட்டுப்பாடான ஒண்ணுதான், அவர்களும் கட்டுப்பாடாக நடந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர்களுடைய சட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்த அறிஞர்களால் முன்வைக்கப்பட்ட சட்டங்கள் அது சில காலத்துக்கு அப்புறம் தேவையில்லாம போயிடும். அப்படிதான் இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லாம போயிடுச்சு.
ஆனால் இஸ்லாமிய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மார்க்கமாக இறைவனால் உறுதி செய்யப்பட்ட சட்டம்ங்கிறதுனால இந்த சட்டத்தை அழிக்க முடியாது. இன்னைக்கு நடைமுறையில இல்லாம இருக்கலாமே தவிர, ஆனா சட்டம் இப்படித்தான் இருக்குங்கிறது எல்லா முஸ்லிம்களுக்குமே தெரியும். அவங்க அதை தினம் ஓதுவதனாலையும் அதை படிப்பதனாலையும் இஸ்லாமிய சட்டங்கள் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தினம் படிக்கிற ஒரு விஷயத்த ஒருத்தர் நடைமுறைப்படுத்துறதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. அப்போ நடைமுறைப்படுத்தாம இருக்கணும் அப்படின்னா மன்னர் ஆட்சியை உருவாக்கணும். அந்த மன்னர்கள் ஆட்சிக்காக, அதிகாரத்திற்காக நம்மளை சார்ந்து இருக்கணும். யாரு? தஜ்ஜாலுடைய கூட்டம் என்ன நினைக்குதுன்னா, அவங்க நம்மளை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படித்தான் இந்த வஹாபிகளை கொண்டு வந்து அந்த மன்னராட்சி நாடுகளில், அதாவது அரபு நாடுகளில் அவங்க அமர வச்சாங்க. அப்படி உட்கார வச்சு இன்னைக்கு நம்ம கண்கூடா பாக்குறோம், அந்த அரபு நாடுகள் முழுசா தற்சார்பை இழந்துருச்சு. அரபு நாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பவுமே அவங்க வறுமையிலேயே இருந்த மாதிரியும், அவங்க நாடோடிகளா இருந்த மாதிரியும், அந்த டென்ட் போட்டுதான் அவங்க தங்கின மாதிரியும் ஒரு மாயை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எண்ணெய் வளம் கிடைச்சதுனால வானலாவிய கட்டடங்களை அவங்க கட்டி ஆடம்பரமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நுகர்வு கலாச்சாரத்துல அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர, உண்மை என்ன அப்படின்னா, இந்த 1450 வருஷத்துல முதல் 1000 வருடங்கள் அரபுகளுடைய வாழ்க்கை முறையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க அன்னைக்கே நாகரிகத்துல உச்சம் தொட்டு தான் இருந்தாங்க. உலக புகழ்பெற்ற அந்த குலாஃபை ராஷிதீன்களுடைய ஆட்சியாக இருக்கட்டும், உமையாக்களுடைய ஆட்சியாக இருக்கட்டும், அப்பாசிய கலிஃபாக்களுடைய ஆட்சி பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, இஸ்லாமிய பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் துருக்கி உஸ்மானியர்களுடைய ஆட்சிங்கிறது ரொம்பவும் உச்ச நிலையை தொட்ட ஒரு விஷயம். அப்போ அரபுகள் நாகரிகம் இல்லாதவர்களாக, வெறுமனே நாடோடிகளாக, அந்த டென்ட் போட்டு பாலைவனத்துல வாழ்ந்தவங்களாகலாம் அவங்க இல்லை. இப்படி சொன்னாதான் அரபுகள் இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமும் நாகரிகம் இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு உங்க மனசுல பதியும். அதுக்காக அப்படி அவங்க பதிவு வச்சிருக்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, அவர்கள் இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு நாகரிகமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் உலகம் முழுக்க. அதனால்தான் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு போயும் சேர்த்தார்கள்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் அரபுகள் இஸ்லாமிய சட்டத்தை பேணுவதற்கு தயார். ஆனால் அரசாங்கங்கள் முழுமையான முறையில் ஐரோப்பாவை சார்ந்து இருக்கிறது. ஏன்னா அந்த தற்சார்பை அவங்க விட்டுருக்காங்க. அவர்களுக்கு பாலைவனத்துல இருக்கிறாங்கிற காரணத்துக்காக அவங்க தண்ணி தாகத்துல அவங்க இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் அவர்களுக்கான தண்ணீர் இருப்பு இருக்கதான் செஞ்சது. அதை சுத்தி ஊர்கள் இருந்தது. வற்றாத நீரூற்றுக்கள் அங்க இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அவங்க அந்த தண்ணியை பயன்படுத்தினாங்க. பாலைவனத்துல அவங்க பேரிச்சைகளை பயிரிட்டாங்க, கோதுமைகளை பயிரிட்டாங்க, அரிசிகளை பயிரிட்டிருக்காங்க. இப்படி தற்சார்போட தான் அந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த அரபு நாடுகள்ல இயற்கையாக வரக்கூடிய அந்த நீரூற்றுக்கள் இல்லை. அதெல்லாம் அழிச்சு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல வானளாவிய கட்டடங்கள் கட்டியாச்சு. என்னடா அப்படின்னா, இப்பதான் நம்ம கிட்ட தொழில்நுட்பம் இருக்குது இல்ல, அதனால இந்த கடல் நீரை குடிநீர் ஆக்கிக்கிறோம். இன்னைக்கு அவங்க விவசாயத்தையும் விட்டுட்டாங்க. இதன் காரணமாக முழுசா தற்சார்பை அவர்கள் இழந்து நிற்கிறாங்க. இது போக அறிவார்ந்த செயல்பாடுகள்ல அவங்க ஈடுபடாம காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யாரால ஆட்சியில உட்கார வைக்கப்பட்டார்களோ அவர்களை சார்ந்தே இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழல், தன்னை தற்காத்து கொள்ள கூட முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த அரபு நாடுகள் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காரணம், குரானும் ஹதீஸும் தெளிவாக இருக்கிறது. எப்ப வேணாலும் இது இந்த உலகத்தில் நடைமுறைக்கு வந்துவிடும் அப்படிங்கிறது தஜ்ஜாலுடைய ஒரு பயம். இப்ப தஜ்ஜாலுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பாக இருக்கக்கூடியது இந்த சித்தாந்தம் அப்படிங்கிறதுனால இந்த வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூடவே இந்த ஜியோனிஸ்டுகள் இந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பின்னணியில தான் இந்த மன்னர்கள் ஆட்சியில உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாங்க. கிரேட்டர் இஸ்ரேல்ங்கிற ஒரு பெரிய விஷயத்தை முன்னெடுத்து அரபு நாடுகளை தற்பொழுது பலவீனமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கிரேட்டர் இஸ்ரேலும் கூட உண்மையிலேயே மிக நிச்சயமாக நிறைவேறாத ஒரு கனவாகத்தான் இருக்க போகிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த துருக்கியில இருந்து சவுதி அரேபியாவுடைய அந்த மைய பகுதி, அந்த மதினா வரைக்குமான ஒரு அகலமான ஒரு பிரதேசம். அதை இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுல அவங்க வச்சு கொள்வாங்க இந்த சியோனிஸ்டுகள். காரணம் என்னன்னா, இறைவன் இது எங்களுக்கு கொடுத்த பூமி அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு நம்பிக்கையா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுக்கான ஒரு விஷயமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இறைவன் அவர்களுக்கு வாக்களித்தான் அப்படிங்கிற பேர்ல அதை நீங்க நடைமுறைப்படுத்தணுங்கிற பேர்ல பின்னால இருந்து இந்த தஜ்ஜால் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நிறைவேறாது அப்படிங்கிறதுக்கு ஈரானே தற்பொழுது நமக்கு சாட்சியா நின்றுகிட்டு இருந்திருக்கு. ஈரானுடைய செயல்பாடை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவங்க தங்களுடைய சொந்த நாட்டில் தற்சார்பை உருவாக்கி இருக்காங்க, தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க.
இதை நீங்க கூர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த அவங்க வந்து தெளிவா காமிச்சிருக்கிறாங்க. ஈரானை எந்த நிலையில் எதிரிகள் சுற்றி வளைத்து தாக்கினாலும், தலைமையை கொன்றாலும் அவர்களை அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே இறைவனுடைய பெயரால அவங்க வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க, ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் யாரும் கேள்விப்பட்டே இருக்க மாட்டாங்க. ஏவுகணையை செஞ்சு செஞ்சு எல்லாத்தையும் பூமி கடியில பதுக்கி வச்சிருக்கிறாங்க. எறும்பு வந்து தன்னுடைய ஆகாரத்தை ஒன்னொன்னா எடுத்துட்டு போய் புத்துல சேர்க்கிற மாதிரி அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது இன்னும் பல வருஷத்துக்கு எங்களால போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஒரு நிலை இருக்கு. இந்த அறிவார்ந்த செயல் மூலியமாக இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இந்த அறிவார்ந்த செயலை செய்ததற்கு உண்மையான காரணம், அதுக்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னா மார்க்கம், இஸ்லாம். அதாவது இந்த ஐரோப்பியர்களுடைய பின்னணியில இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தஜ்ஜால், இப்லீஸ். ஈரானுடைய செயல்பாட்டுக்கு பின்னணியில இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இஸ்லாம், இறைவன். அப்போ தொலைநோக்கு பார்வையோட ஹதீஸ்களையும் குரானையும் வச்சு சிந்திக்கும் பொழுது குராசான்ல இருந்து வரக்கூடிய ஒரு படை அவங்க இந்த ஜெருசலமையும் அல் அக்ஸாவையும் காப்பாற்ற வேண்டியது கடமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்ப நம்ம மேல இது கடமையா இருக்கு. ஏன்னா குராசான்ல அவங்க தான் வர்றாங்க, அதுக்கப்புறம் அந்த ஆப்கானிஸ்தான் வர்றாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது, நம்ம மேல இறைவன் ஒரு கடமையை சுமத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த படை மக்காவை போய் தொடும் பொழுது இமாம் மஹதி அவரோடு கொண்டு வந்து இறைவன் சேர்த்து விடுவான்னு சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தன் மேலே சுமத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஈரான் உணர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய அரசியலையே எப்படி கட்டமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நான் செத்துட்டேன்னா இவர் வரட்டும், இவரும் செத்துட்டாருன்னா அவர் வரட்டும்னு தலைமையை வந்து அப்படியே ஒரு படிநிலையில வச்சிருக்கிறாங்க. வெறுமனே அரசியல் தலைமை மட்டுமல்ல, அமைச்சர்களையும் அப்படிதான் வச்சிருக்கிறாங்க, ராணுவ தளபதிகளையும் அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இறைவனுக்காக இதை இவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. எப்படியும் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நமக்கு முன்னாடி இருக்கு அப்படிங்கிறது ஹதீஸ்கள் மூலியமா தெரிய வர்றதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த வழியா நாம போகணும் அப்படின்னு முடிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஈராக் வழியா நுழைஞ்சி உள்ள போறாங்களா, அல்லது இந்த அந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட் வழியா உள்ள போய் யுஏஇ வழியா அவங்க உள்ள போறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஈரான் அந்த கிரவுண்ட் அட்டாக் வந்து தயாரா இருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, நீங்க உள்ள வந்தீங்கன்னா நாங்க உள்ள வந்து உங்களை மட்டுமே தாக்க மாட்டோம், நாங்க யுஏஇக்குள்ள நுழைவோம், பஹ்ரைனுக்குள்ள நுழைவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஏற்கனவே ஒரு விஷயத்தை அவங்க முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. வெறுமனே யுஏஇக்குள்ள நுழைஞ்சு இனிமே இது எங்க நாடுன்னு சொல்றதெல்லாம் அவங்க வேலை. அவங்க உள்ள நுழையிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னணியில இருக்கிறது நேரா அவர்கள் அல் அக்ஸாவை நோக்கி செல்ல போகிறார்கள்ங்கிறது தான். அப்ப ஹதீஸ்கள்ல இருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி இதுதான். அப்ப தஜ்ஜால்ங்கிற ஒருத்தன் அவங்களை இயக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது இங்க இறைவனுடைய வேதத்தை வைத்தும் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை வைத்தும் தன்னுடைய பொறுப்பையும் கடமையையும் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களுடைய செயல்பாடு இப்படியானதாக இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான். மிக நிச்சயமாக கிரேட்டர் இஸ்ரேல் உருவாகாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அது மட்டும் அல்லாமல் இது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, மிக நிச்சயமாக இஸ்ரேல் அரபு நாடுகளில் பரவுங்கிறது. ஆனால் ஹதீஸ்களை வைத்து நாம பார்க்கும் பொழுது குரசான்ல இருக்கக்கூடிய இந்த படைகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இந்த மொத்த அரபு நாடுகளுமே வரப்போகுதுங்கிறது தான். ஆகையினால இந்த தஜ்ஜாலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அடியாக ஈரான் இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஈரானோட சேர்ந்து பக்கத்துல ஆப்கானிஸ்தான் அவர்களும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, நாங்களும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆக நாம தெளிவா ஒரு விஷயத்தை இங்க பார்க்க முடியுது, தஜ்ஜாலுக்காக கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட் மட்டுமல்லாம இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் போயிட்டு இருக்கு. அதே சமயம் ஹதீஸ்கள் மூலியமாக குரான் மூலியமாக தன் மீதான பொறுப்பை உணர்ந்து கொண்ட ஈரான் தற்பொழுது அவர்களும் அந்த அல் அக்ஸாவுக்கு தயாராகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அப்போ போர் சூழலை பொறுத்த வரைக்கும் மிக நிச்சயமாக இது ஓயாது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை அரபு நாடுகளில் உருவாக்கும் என்றாலும் அது கெட்ட செய்தி இல்லை, நல்ல செய்தி தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அப்ப தஜ்ஜாலை பத்தி நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தஜ்ஜால் வந்து அவங்களை இயக்கிக்கிட்டு இருக்கான், அவன் வந்து ஃபித்னாவை ஆரம்பிச்சிருக்கான், அவன் வந்து உச்சக்கட்டத்தை நோக்கி போய் கொண்டே இருக்கான். இந்த உலகம் முழுக்க போர்கள் அவனுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மிக நிச்சயமாக இந்த போர் தற்பொழுது ஓயக்கூடிய நிலையில இல்லை. அப்ப மத்திய கிழக்குல மிக நிச்சயமாக இந்த போர் சூழல்ங்கிறது ஓயாதுங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ஆனா நம்ம எதுக்காக இதை பெருசா கவலைப்படுறோம் அப்படின்னு சொன்னா, ஐயோ நமக்கு வந்து பணம் கிடைக்காம போயிடும், வருமானம் இல்லாம போயிடும், பசியில இருப்போம். பசியா இருக்கலாமே, ஒரு பிரச்சனையும் இல்லையே, இத்தனை வருஷமா காசால மக்கள் பசியால இருந்தாங்களே, யாரும் சாகலையே, அவங்களுக்கு என்ன தேவையோ ஓரளவுக்காவது கிடைச்சிட்டு தான் இருந்தது. ஆக இறைவன் வந்து கொடுத்துருவான், அது ஒரு மேட்டரே கிடையாது. உணவுக்காக, உடைக்காக, பசிக்காக
இந்த போரை வந்துட்டு பார்க்கக்கூடிய கோணம் வந்து நம்ம மாத்திக்க கூடாது. உதாரணத்துக்கு இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துல இஸ்லாத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அங்க என்ன நடந்தது அவர்களுடைய தோழர்களுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். அவர்கள் வந்து சுடுமணலில் புரட்டி எடுக்கப்பட்டார்கள், நெருப்பில் கொளுத்தப்பட்டார்கள், சாட்டையாடி அடிச்சு தோல் உரிக்கப்பட்டது, நிர்வாணப்படுத்தப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. சாக்கடை தண்ணி எடுத்து அவர் மேல ஊத்தினாங்க. அவர் வந்து தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ஒட்டகத்துடைய குட்டி பிறக்கும் பொழுது அதோடைய அந்த நஞ்சு கொடி இருக்கும் பாருங்க, அதை எடுத்துட்டு வந்து அவங்க தலை மேல கொட்டினாங்க. அவரு நடக்கக்கூடிய வழிகள்ல முள்ளுக்களை பரப்பி வச்சாங்க, கல்லால அடிச்சாங்க. அதையெல்லாம் பார்த்து பயந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இறைவனுடைய இந்த மார்க்கம் வந்து மிக நிச்சயமாக நிலைநாட்டி இருக்க முடியாது. சில பேர் வந்து மக்கால கொல்லப்படவும் செஞ்சாங்க, இந்த இறை தூதர் அவர்களோட சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. அதுக்கெல்லாம் பயந்து இறை தூதர் பிரச்சாரத்தை நிறுத்தவும் இல்லை, இறை தூதர் கூட சேர்ந்தவங்களுடைய எண்ணிக்கையும் குறையல, அதிகமாகிட்டே இருந்தது. அதே மாதிரிதான் இப்போ பசிக்கதான் செய்யும், பரவாயில்ல பசிக்கிட்டோம், பட்னியா இருப்போம், என்ன கிடைக்குதோ சாப்பிடுவோம். இது வந்து ஒரு செழுமையான ஒரு பூமி. இங்க வந்து பசிக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது அப்படிங்கிறது வந்து மிக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து எங்க பார்த்தாலும் தண்ணி நிறைஞ்ச பூமி. இந்தியா மாதிரியான நாடுகள்ல நீங்க போற வழியில எங்கேயாவது தண்ணி கிடைக்கதான் செய்யும், அதை எடுத்து குடிச்சிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஆக இந்த மாதிரியான ஒரு நாட்டுல நம்ம உட்காந்து கொண்டு அந்த போர் வந்து நம்ம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னாலும் மிக நிச்சயமாக போருங்கிறது தொடங்கியாச்சு. இனி இது மிக நிச்சயமாக முடிவுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்ப கிடையாது அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாம பழகணும். இப்படிதான் ஈரான் பழகி இருக்கு. அது தன் மீதான பொறுப்பை புரிந்து கொண்டதுனால இன்னைக்கு களத்துல மிகச்சரியாக செயல்பட முடியுது அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். ஆகையினால இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சது தஜ்ஜால் தான், ஆனால் இறைவன் இமாம் மஹதியை கொண்டு அதை முடிப்பாருங்கிறது தான் நம்ம இதுல பாக்குறோம். தவிர இப்ப இருக்கக்கூடிய ஈரானுடைய அதி உயர் தலைவர் முஸ்தபா காமேனி அவர்கள் சொன்ன அந்த மிக முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம சொல்லி முடிக்கிறோம். எங்களுடைய இந்த போருங்கிறது இமாம் மஹதி வரும் வரை தொடரும், அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்களே திட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது மூலியமா நாம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் திரும்பவும் சொல்றோம், தன் மீதான கடமையை ஹதீஸ்களை வைத்து குரானை வைத்து ஈரான் உணர்ந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். ஆக இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, போரை தொடங்கியது வேண்டுமானால் அவர்களாக இருக்கலாம், முடிக்க போவது இறைவன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நாம தெரிந்து கொள்ளுகிறோம். இன்ஷா அல்லாஹ் தஜ்ஜாலை பத்தி இன்னும் அதிகமாக நாம பேசிக்கொண்டே இருப்போம். நாம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி நேயர்களே.